ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் பகுதியை சேர்ந்தவர்கள் குமார் சத்யா தம்பதியர். இவர்களுக்கு 6 வயதில் சோசுநாத், சோமநாத் என்ற இரட்டை ஆண் குழந்தைகள் இருந்தனர். அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுவன் சோமநாத் கடந்த திங்கட்கிழமை அன்று மாலை வழக்கம் போல பள்ளியை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். பெற்றோர் இருவரும் துணி வியாபாரத்திற்காக வெளியே சென்ற நிலையில் சிறுவன் சோமநாத் மாலையில் தனது சக நண்பர்களோடு விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது சிறுவனின் தாயார் வீட்டுக்கு வந்தபோது சோமநாத் மயங்கிய நிலையில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். வீட்டிலேயே சிறுவன் வாந்தி எடுத்திருந்ததும் தெரிய வந்தது. பின்னர் அங்கு வந்த சிறுவனின் தந்தை சிறுவனை பைக்கில் தூக்கிக் கொண்டு நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். சிறுவனை பரிசோதித்த மருத்துவர் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்ததாக பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் மருத்துவர் சிறுவனின் வாயை சோதனை செய்தபோது நீல நிற பொருள் ஒன்று தொண்டையில் சிக்கியிருப்பதை அவர் கண்டறிந்தார். பின்னர் சிறுவனை தலைக்கீழாக தூக்கி பிடித்து குலுக்கிய போது சிறுவனின் வாயில் இருந்து நீல நிற பலூன் வந்துள்ளது. கடந்த ஞாயிறன்று சிறுவனின் தந்தை சிறுவனுக்கு ஆசையாக விளையாட பலூன் வாங்கி கொடுத்துள்ளார். சிறுவன் அதை வாயில் வைத்து விளையாடிக் கொண்டிருந்த போது அதை தவறுதலாக விழுங்கியதால் அது தொண்டையில் சிக்கி மூச்சு திணறல் காரணமாக சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தது தெரிய வந்தது. மருத்துவமனையில் சிறுவனின் உடலை பார்த்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி எழுந்தது காண்போரை கண்கலங்கச் செய்தது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த நாற்றம்பள்ளி போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்கு பிறகு சிறுவனின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு மேலூரில் உள்ள சொந்த நிலத்தில் சிறுவனின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இச்சம்பவம் குறித்து பேசிய குழந்தைகள் நல மருத்துவர் அகிலா சிவகுமார், சிறுவர்களுக்கு பலூன், ரப்பரால் உருவாக்கப்பட்ட விளையாட்டுப் பொருட்கள், கோலிகுண்டு போன்ற பொருட்களை பெற்றோர்கள் கொடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். தொண்டையில சிக்கி மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய ரிஸ்க் எல்லா வயது குழந்தைகளுக்குமே இருக்கு. இந்த வயது குழந்தைக்கு தான் ஏற்படும்னு சொல்ல முடியாது. முக்கியமாக 5 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து வாயில வச்சுப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த ரிஸ்க் அதிகம். அதனால தான் விளையாட்டு பொருட்களில் சின்ன பொருளாக இருக்கிறது, ரொம்ப ஈஸியாக தொண்டையில் சிக்கக்கூடிய பொருட்கள், எக்ஸாம்பிளுக்கு கோலி குண்டு, பெபிள் ஸ்டோன்ஸு, கிளே மாதிரியான பொருட்கள், பட்டன் பேட்டரி, தண்ணியை உறிஞ்சினா உவ்வக்கூடிய ஜெல்லி பால்ஸ், ரப்பர் டாய்ஸ், இந்த மாதிரி பொருட்கள், பலூன், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு விளையாட கொடுக்கவே கொடுக்காதீங்க. பெரிய குழந்தைகள் விளையாடினாலும் கேர்ஃபுல்லாக சூப்பர்வைஸ் பண்ணணும். இதனால தான் 2 வயதுக்கு கீழே உள்ள சின்ன குழந்தைகளுக்கு சாப்பிடக்கூட நம்ம கொடுக்கும்போது கடினமான பொருட்கள், அதாவது பொட்டுக்கடலை, நிலக்கடலை, மாதுளம்பழம், விதையுள்ள பழங்கள், கான் போன்றவற்றை கொடுக்க வேண்டாம்னு நம்ம அறிவுறுத்துறோம். சிறுவர்கள் இது போன்ற பொருட்களை விழுங்கினால் அது சிக்காமல் போய்விட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் தொண்டை அல்லது உணவுக் குழாயில் சிக்கிக் கொண்டால், குழந்தையால் பேச முடிகிறது என்றால் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லலாம். ஆனால் மூச்சு திணறல் அல்லது பேச முடியவில்லை என்றால் அங்கேயே முதலுதவி செய்ய வேண்டும் என மருத்துவர் தெரிவித்தார். மேலும் இது போன்ற சூழலில் குழந்தைகளை வாந்தி எடுக்க வைக்கவோ அல்லது வாயில் கையை விட்டு சிக்கிய பொருளை எடுக்க முயற்சிக்க வேண்டாம்.
ஏனென்றால் அந்த முயற்சி அந்த பொருளை இன்னும் உள்ளே தள்ளிவிட வாய்ப்புள்ளது எனவும் மருத்துவர் அறிவுறுத்தி உள்ளார். உங்க குழந்தை ஏதாவது வாய்க்குள்ள போட்டு மூச்சுத்திணறல் ஏற்பட்டா அந்த பொருளை முழுங்கிட்டு அது வயிற்றுக்குள்ள போயிட்டா பிரச்சனை இல்லை. தொண்டையில மாட்டிக்கிட்டா இருமல் வர ஆரம்பிக்கும், மூச்சுத்திணறல் ஏற்படும். குழந்தை அழுது அல்லது பெரிய குழந்தையால பேச முடியுது அப்படின்னா முழுதாக அடைப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம இமீடியட்டா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். அதுவே அந்த குழந்தை மூச்சு திணறுது, பேச முடியல, ப்ளூவா மாறுறாங்க, லிப்ஸ் கை காலெல்லாம் ப்ளூ ஆகுது, அந்த மாதிரினா உடனடியாக அதுக்குரிய ஃபர்ஸ்ட் எய்டு நம்ம கொடுக்கணும். சின்ன பாப்பா 1 இயருக்கு கீழே இருக்க குழந்தை அப்படின்னா தலையெல்லாம் பிடிச்சு பேக் ப்ளோஸ் கொடுக்கலாம். தலை கீழாக இருக்க மாதிரி வச்சு பேக் ப்ளோஸ் கொடுக்கலாம். பெரிய குழந்தையா இருந்தா அந்த குழந்தைக்கு பின்னாடி பக்கம் போய் நின்றுட்டு நம்ம 2 கைகளால் அந்த குழந்தைய அணைச்சி மேல் வயிறுல அமுக்கி அப்டமினல் த்ரஸ்ட் அல்லது ஹெம்லிச்னு சொல்லக்கூடிய இந்த சிகிச்சையை நம்ம பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் எய்டுங்கிற இந்த சிகிச்சை எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இதுக்குரிய விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். எஸ்பெஷலி டீச்சர்ஸ் அண்ட் குழந்தைகளை அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த சோக்கிங்கிற ஹசார்ட் எங்கே வேணால் ஏற்படலாம். அப்படி உங்கள் குழந்தை ஏதாவது வாய்க்குள்ளே போட்டு மூச்சுத்திணறல் ஏற்பட்டால் முதல்ல வாந்தி எடுக்க வைக்கிறது, கையை விட்டு எடுக்க முயற்சி பண்ணுறதை கண்டிப்பாக செய்யாதீங்க. நம்மளே அதை இன்னும் கூட உள்ளே தள்ளிவிட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் இது ப்ரிவென்ஷன் மட்டும்தான். இந்த பலூனில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் பேக் ப்ளோஸ் கொடுத்தாலும் ஹெம்லிச் மெனோவர் பண்ணினாலுமே இந்த பலூனை வெளியே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதோடைய வழவழப்பான தன்மையால் அது இன்னுமே சைடில் போய் ஒட்டிக்குமே, ஸ்டிக்கிங்காக இருக்குமே தவிர அது அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. ஸோ இதனால் இதை நம்ம நடக்காமல் தடுக்கிறது தான் இதுக்கான ஒரே தீர்வு. ஸோ குழந்தைங்க விளையாடும் போது எப்போவுமே அவங்க மேலே ஒரு கண் இருக்கணும். சிறிய பொருட்களை அவங்க கிட்ட தயவு செஞ்சு விளையாட கொடுக்காதீங்க. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் கமலநாதன் மற்றும் சென்னை செய்தியாளர் வினோத்குமார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.